இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் வந்துட்டு இயற்கை உரங்களை உருவாக்குறதுக்கான குப்பை தொட்டி. இதில் அவர் வீட்டு கழிவுகளை வந்துட்டு பயன்படுத்தியிருக்கிறாரு. அதே போல் இலைத்தழைகள் மற்றும் இதில் வந்துட்டு அப்பப்போ மாட்டு சாணம் வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய மாட்டு சாணங்களை கொண்டு வந்து போட்டு இயற்கை உரமாக தயாரிச்சிடுறாரு. அந்த மாதிரி தயாரான இயற்கை உரத்தை வந்துட்டு அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி தனியாக ஸ்டோர் பண்ணிவிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு உரம் தயாரிக்க ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காரு. இந்த உரங்களை தான் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய செடிகள் எல்லாத்துக்குமே பயன்படுத்துகிறாரு. வெளியிலேருந்து எந்த ஒரு பூச்சிகளோ மருந்துகளோ எதுவுமே பயன்படுத்துறதில்ல. இந்த செடி வந்துட்டு அவ்வளோ அழகாக இங்கே இருக்கிற செடி எல்லாமே இயற்கை முறையில் வளரக்கூடிய செடிகள் தான். அடுத்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா அருகம்புல். இந்த அருகம்புல்லோட பயன்கள் எல்லாருக்குமே தெரியும். வெறும் வயிற்றில் வந்துட்டு அருகம்புல் வந்துட்டு ஜூஸ் குடிச்சிட்டு வரும்போது நீரிழிவுலேருந்து பிபி எல்லா விதமான நோய்களும் கட்டுப்பாட்டில் இருக்கும். அந்தளவுக்கு வந்துட்டு பயனுள்ளது. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பிரண்டை செடி. பிரண்டையோட மருத்துவ பயன்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய பசித்தன்மையை வந்துட்டு குறைவாக இருக்கிறவங்க இந்த பிரண்டையை வந்துட்டு துவையல் அரைச்சி சாப்பிட்டுட்டு வரும்போது பசி வந்துட்டு நல்லா தூண்டப்படும். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா வந்துட்டு மாடு வச்சுருப்பார். அப்போ மாடு சரியாக புல் இதெல்லாம் மேய மாட்டேங்குது, சரியான முறையில் வந்துட்டு தீவனங்களை எடுக்கலை அப்படின்னா இந்த பிரண்டையை போய் பறிச்சிட்டு வந்து நல்லா உரலில் போட்டு இடித்து மாடுகளுக்கு வந்துட்டு ஊட்டி விடுவார். அந்த மாதிரி பிரண்டை சாப்பிட்ட அடுத்த நாள்லாம் பார்த்திங்கன்னா மாடு நல்லா புல் இதெல்லாம் மேய ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது. மனிதர்கள் மட்டும் இல்லை, மிகப்பெரிய மாட்டுக்கு பசி உணர்வு தூண்டுற அளவுக்கு சக்தி வாய்ந்தது இந்த பிரண்டை. அடுத்து செம்பருத்தி செடி. செடியோட பயன்கள் வந்துட்டு எல்லா பெண்களுக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். அது எந்த அளவுக்கு வந்துட்டு பயன் தரக்கூடியதுன்னு பாருங்கள், எந்த அளவுக்கு பூத்து குலுங்கியிருக்குன்னு. இது வீட்டுக்கு வந்துட்டு அழகாக இந்த இட்லி பூன்னு சொல்லக்கூடிய இந்த குரோட்டன் செடி வந்துட்டு வச்சுருக்காரு. வீட்டை சுற்றியுமே நல்ல செடிகளை இந்த மாதிரி மூலிகை செடி இந்த மாதிரி நம்ம இதுக்கு முன்னே பார்த்தது பார்த்திங்கன்னா ஓரிதழ் செம்பருத்தி. இது பாருங்கள் அடுக்கு செம்பருத்தி. இது பாருங்கள் அடுக்கு செம்பருத்தி செடி. இங்கே பார்த்தீங்கன்னா ஓரிதழ் செம்பருத்தியில் சிவப்பு கலர் செம்பருத்தி இருக்குது. இப்போ வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மூலிகை செடி வந்துட்டு பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு அருமையான மூலிகை செடி. இந்த மூலிகை செடி பேர் பார்த்திங்கன்னா பெருந்தும்மைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பேய் விரட்டி, பேய் மிரட்டி இப்படிலாம் சொல்லுவாங்க. அதாவது வீட்டில் வந்துட்டு ஒரு தீய சக்திகள் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க இந்த செடியோட இலையை கொண்டு போய் திரியாக்கி அகல் விளக்கில் நல்ல எண்ணெய் இல்லைன்னா பஞ்ச எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க, 5 விதமான எண்ணெய்கள் கலந்து வச்சுருப்பாங்க தீபத்துக்குன்னு. அந்த எண்ணெயை கூட இந்த இலையை வந்துட்டு திரியாக்கி தீபம் கொளுத்தி வைக்கும்போது அந்த தீய சக்திகள்லாம் வீட்டை விட்டு வெளியே போகும். அதனால தான் வந்துட்டு இந்த செடிக்கு வந்துட்டு பேய் விரட்டி அல்லது பேய் மிரட்டின்னு பேர். இந்த மூலிகை செடியும் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது வந்துட்டு வெற்றிலை. வெற்றிலை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இது வந்துட்டு கருப்பு வெற்றிலை வகையை சேர்ந்தது. நல்லா வெற்றிலையில் 2 இருக்குது, வெள்ளை வெற்றிலை, கருப்பு வெற்றிலைன்னு இருக்குது. இது வந்துட்டு கருப்பு வெற்றிலை வகையை சேர்ந்தது. கருப்பு வெற்றிலை வந்துட்டு நல்ல சக்தி வாய்ந்தது, நல்லா காரம் மிக்கது. இதோட மருத்துவ குணங்கள்லாம் சொல்லி மாளாது. அதாவது நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிட்ட பிறகு வந்துட்டு வெற்றிலை பாக்கு போடுற பழக்கத்தை வந்துட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்துட்டு வெற்றிலை பாக்கு போடுறதுக்கு வந்துட்டு ஒரு முறை இருக்குது, எப்படி வந்துட்டு வெற்றிலை பாக்கு போடணுங்கிறதுக்கு. அதுக்கு வந்துட்டு நான் ஒரு வீடியோ தனியாக வந்துட்டு எப்படி இந்த வெற்றிலை பாக்கு போடுறதுங்கிறது சொல்லித்தரேன். இப்போ இந்த வெற்றிலையை வந்துட்டு பார்த்துக்குங்க. ஐயா வந்துட்டு வெற்றிலை செடியும் வந்துட்டு வளர்க்குறாரு. செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா அடுத்து ஓரிதழ் செம்பருத்தி, சிவப்பு வண்ண செம்பருத்தி பூ. இது அதே போல் செம்பருத்தி செடி தான் இதுவும். அடுத்து ஆவாரை. இந்த ஆவாரம் பூவோட பயன்கள் வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆவாரம் பூ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆவாரம் பூ செடியை நம்ம வீட்டு பக்கத்தில் வச்சுருக்கும் போது ஆவாரம் பூ இலைகள் வந்துட்டு நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அந்த ஆவாரம் பூ இதழ்களை வந்துட்டு டீயில் போட்டு குடிச்சிட்டு வரும்போது ரொம்ப நல்லது. ஆவாரம் பூ டீனே தனியாக தயாரித்து குடிக்கலாம். அது வந்துட்டு நீரிழிவு நோயை வந்துட்டு கட்டுப்பாட்டில் வைக்கும். ஆவாரை கண்டார் சாவார் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்குது. இது பாருங்கள், ஐயா வந்துட்டு ஒரு பெரிய செடியாக வளர்த்துருக்காரு. அது கிட்டத்தட்ட மரம் அளவுக்கு வளர்ந்துருக்கு.
அது ரொம்ப பெருசாக வளர்ந்து ரொம்ப பெருசாகிடுச்சின்னு சொல்லி வெட்டியிருக்கிறாரு. இப்போ தான் துளிர் விட்டுட்டுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறது கீழா நெல்லி செடி. இந்த எந்த செடியை நம்மளால் வீட்டுக்கிட்ட வளர்க்க முடியுமோ இல்லையோ இந்த செடியை கண்டிப்பாக வளர்க்கணும். இந்த கீழா நெல்லி செடியை வந்துட்டு தினமும் வெறும் வயிற்றில் ஒரு 2 இதழ்களை பிச்சு வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டே வந்தோம்னா கல்லீரல் சம்மந்தப்பட்ட அனைத்து நோய்களும் நீங்கும். அதே போல் நம்மளுடைய கண் பார்வை திறன் வந்துட்டு அதிகரிக்கும். ஏன்னா கல்லீரல் பாதிக்கப்பட்டால் மட்டுமே கண் பார்வை வந்துட்டு பாதிக்கப்படும். கல்லீரல் வந்துட்டு சரி பண்ணும்போது கண் பார்வை தானாக சரியாகும். உடல் இயக்கமே வந்துட்டு கல்லீரல் மற்றும் மண்ணீரல் சம்மந்தப்பட்டது தான். இது ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும். 2 நோய்களையும் தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்தது இந்த கீழா நெல்லி செடி. துளசி செடி, இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கருந்துளசி. துளசி செடி பார்த்திங்கன்னா பயன்களை வந்துட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டாக போடலாம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு பேசினா கூட குறையாது. இது வந்துட்டு நம்ம துளசி செடி வந்துட்டு நம்ம குடிக்கிற தண்ணீரில் வந்துட்டு 2 இலைகளை பிச்சு போட்டு தண்ணீரை வந்துட்டு மூலிகையாக மாற்றி குடிக்கலாம். அதே போல் வந்துட்டு சளி தொல்லை அந்த மாதிரி எல்லா விதத்துக்கும் துளசி வந்துட்டு பயன்படும். வெறும் வயிற்றில் வந்துட்டு நீரிழிவு நோய் இருக்கிறவங்க கூட வெறும் வயிற்றில் 2 துளசி இலைகளை பிச்சு மென்று நல்லா சாப்பிட்டுட்டு வரணும். துளசி இலை கூட சேர்த்து வேப்பம் கொழுந்து இலை, துளிர் இலை அது சேர்த்து சாப்பிட்டுட்டு வரும்போது விட்டமின் டி சத்து வந்துட்டு உற்பத்தி ஆகிறதுக்கான திறனை வந்துட்டு கொடுக்கக்கூடியது இந்த துளசி இலை. அடுத்து பார்த்திங்கன்னா ஐயா வந்துட்டு அரசாங்கத்துலேருந்து 2002-2001 சமயத்தில் எல்லா வீடுகள்லையும் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணணும், அந்த அமைப்பை வந்துட்டு ஏற்படுத்தணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருந்தாங்க. அப்போ இவர் அதுக்கு முன்னவே அந்த உத்தரவு வர்றதுக்கு ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாகவே இவர் தன்னோட வீட்டில் அவராகவே வந்துட்டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டத்தை போட்டு அதை கொண்டு வந்து அந்த தண்ணீரை தன்னுடைய கிணத்துல கொண்டு வந்து விட்டுருக்காரு. பாருங்கள், இந்த கிணத்துல வந்துட்டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் டைரெக்டாக கிணத்துல கொண்டு வந்து விட்டுருக்காரு.